Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பிகோ ஃபுட் எப்படி யூஸ் பண்றது, அந்த பிகோ ஃபுட் வச்சு எப்படி நம்ம சாரிக்குலாம் ஓர அடிக்கிறதா பார்க்க போறோம். அதுக்குள்ள நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதான் பிகோ ஃபுட். இந்த ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் சுருண்டு இருக்குல, அது வழியா நமக்கு துணி போய் அந்த கிளாத் வந்து நல்லா சுருண்டு நமக்கு அழகா கிடைக்கும். நம்ம அந்த லேசான கிளாத்லலாம் இந்த மாதிரி பிகோ ஃபுட் யூஸ் பண்றப்ப நமக்கு அழகா இருக்கும். இப்போ அதை வச்சு எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சேரீயில் தான் நம்ம மடிச்சு தைக்கணும். இதில் வந்து ஒரு சைடில் வந்து நமக்கு பார்டர் கொடுத்துருக்கணும், நம்ம தைக்க வேண்டியதில்லை. இன்னொரு சைடில் மட்டும் தான் தைக்கணும். இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேரீயில் வந்து இந்த மாதிரி நூல்லாம் பிரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக சேமாக வந்து ஒன்று போல் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ மாதிரி நூல்லாம் பிரிஞ்சிருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக்கி அந்த நூல்லாம் பிரிஞ்சது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி நம்ம அப்படியே வச்சுட்டு தைச்சோன்னா நமக்கு அழகாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வந்து சேம் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே ஒரு ஃபுட் இருக்கும், நம்ம அதை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த பிகோ ஃபுட் போடணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த ஏற்கனவே இருக்க ஃபுட் வந்து கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பழைய ஃபுட்டை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இறக்குனீங்கனாலே அது ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இறக்கி விட்டிங்கனாலே நமக்கு அதில் போய் மாட்டிடும், நம்ம எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தையல் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் 04 சிக்ஸாக் தையல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 04 நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சோட லென்த்து வித்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே நீங்கள் நூலை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் விட்டுருங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கிளாத்தில் தைக்க போகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் 2-3 தையல் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ 2-3 தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பின்னாடி வந்து நமக்கு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூலை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம திருப்பி ப்ரெஷர் ஃபுட் கீழே வைக்கலாம். அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் எங்கே ஊசி இருக்கோ அதுக்கு நேராக நீங்கள் கிளாத் வர மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்குல்ல, அதை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கிளாத் வந்து எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் ஊசி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி துணியை வந்து மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மேலே தூக்கி பிடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் 2 பக்கமுமே நம்ம அந்த பக்கம் வந்து நூல் பிடிச்சிருக்கேன், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து மேலே நோக்கி பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது வந்து அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு அழகாக உள்ளே போயிடும். நமக்கு வந்து அந்த தையல் வந்து நமக்கு அழகாக வரும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெதுவாக தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்புறம் போக போக பழகிடும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 தான் தைச்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ துணி சுருண்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் மெதுவாக விட்டிங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடும். இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்து மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கையில் நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசான சாரீ கிளாத்துக்கு வந்து நம்ம நார்மலாக மடிச்சு தைக்காமல் இந்த மாதிரி மடிச்சு தைக்கிறப்ப நமக்கு அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிகோ ஃபுட்டை யூஸ் பண்ணி அம்பர்லா ஸ்கர்ட்டு, அம்பர்லா சுடிதாருக்குலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அழகாக அந்த மாதிரி லேயராக கிடைக்கும். நம்ம அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 03 செலக்ட் பண்ணுறேன். 03 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 04 செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து 03 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கோங்க. கிளாத்துக்கு மேலே ஊசி வர மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முன்னாடி எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி நம்ம தைக்கிறப்ப அந்த கிளாத்தை வந்து மேலே தூக்கி விட்டுடணும். அப்படின்னா தான் அந்த கிளாத் வந்து நமக்கு சுருண்டு நமக்கு அழகாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் இப்போயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அம்பர்லா சுடிதார்லாம் நம்ம நார்மலாக மடிச்சு தைக்கிறதோட இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து கீழே அழகாக இருக்கும். நமக்கு லேயராக கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அம்பர்லா சுடிதாரெல்லாம் கீழே மடிச்சு தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இதை ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேயராக அழகாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.